பார்த்திங்கன்னா நம்ம வாழையில் வந்து இது வந்து நேந்திரம் வாழை. இப்போ நான் நேந்திரம் வாழை போட்டு ஒரு 20 நாள் இருக்கும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதில் வந்து ஒரு 500 கட்டை போட்டிருக்கோம். நிரந்தர வேளாண்மை, அதாவது வாழையடி வாழையை விடுற மாதிரி போட்டிருக்கோம். அதாவது குறைஞ்சது இதுக்கும் இந்த நேரம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 15 அடியும் இதுக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 12லேருந்து 12 அடிக்கு மேலே விட்டுருக்கோம். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வாழையடி வாழையாக நம்ம வந்து தார் வெட்டுற மாதிரியாகவும், இதிலேருந்து வரக்கூடியதை வந்து நம்ம வந்து மதிப்பு கூட்டி சிப்ஸாகவும் நேந்திரம் மால்ட்டு மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக நம்ம இந்த வயலில் வந்து ஒரு 500 கட்டை போட்டிருக்கோம். ஒவ்வொரு தண்ணிக்குமே வந்து ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போனா தான் வந்து நம்ம மண்ணும் வேகமாக மாறும், வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி சந்தையில் போய் நம்ம வந்து மீன் கழிவுகள் கொண்டாந்துருக்கோம். அந்த மீன் கழிவுகளை கொண்டாந்து பார்த்திங்கன்னா இதில் மீன் கழிவு ப்ளஸ் சாணப்பாசி கரைசல், நம்ம தோட்டத்தில் விளையக்கூடிய பப்பாளி, வாழைப்பழம், சர்க்கரைகள் இருந்தால் நாட்டு சர்க்கரை, இதை போட்டு நம்ம வந்து அடுத்து தண்ணி பாயம் போகும்போது நம்ம நீர் வழியாகவும், அடுத்தடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 1/4 லிட்டர் வந்து நம்ம வந்து தூரில் வந்து மொந்து ஊற்றுவோம். அதுக்கடுத்து இது பார்த்திங்கன்னா இது வந்து சாணப்பாசி கரைசல். இதுவும் அதே மாதிரியே நீர் தண்ணி பாயம் போகும்போது நீர் வழியாக கொடுத்துருவோம். அதுக்கடுத்து நம்மகிட்ட வந்து ஈயம் இருக்குது, வேம் இருக்குது. அதெல்லாம் வந்து நிழலில் வைக்கக்கூடியனால நம்ம அங்கே இருக்குது. ஒவ்வொன்றும் ஏன் இப்படி நம்ம கொடுக்குறோம், தற்சார்பாக, அதாவது நம்மளுக்கு தேவையான உரங்களை வந்து நம்மளே உற்பத்தி பண்ணால் நம்மளுக்கு செலவுகளும் கம்மியாகும், நம்ம மண் வளமும் கூடும். அதுக்காக நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிறோம். எவ்வளோக்கெவ்வளோ லைட்டாக புற்களை வளர விட்டு விழுகிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ மண்ணும் மறுபடியும் வந்து தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும்.